அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக பூவை ஜெகன்மூர்த்தியிடம் 3 மணி நேரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக பூவை ஜெகன்மூர்த்தியிடம் 3 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறுவன் கடத்தல் வழக்குல சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவருமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் 3 மணி நேரம் விசாரிக்கப்படுகிறது. இந்த 3 மணி நேரமும் முக்கியமான பல்வேறு விஷயங்கள், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் குறித்து அவரிடம் விசாரிக்கப்படுகிறது. அதே போன்று ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டவர்கள், அதாவது இந்த வழக்குல கைதான நபர்கள் கொடுத்த வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு விசாரணை நடத்தப்படுகிறது. அதற்கு முக்கியமாக இந்த முக்கோண அழைப்புகள், செல்போன் அழைப்புகள் இருந்திருக்கிறது என்று போலீசார் அதை வைத்து விசாரிக்கிறார்கள். அதாவது பூவை ஜெகன்மூர்த்தியிடமிருந்து ஏடிஜிபி ஜெயராமுக்கும், அதே போன்று ஏடிஜிபி ஜெயராமுக்கு மகேஸ்வரி அதனுடைய அழைப்பும், பிறகு மகேஸ்வரி பூவை ஜெகன்மூர்த்திக்கும் என ஒரு முக்கோண அழைப்புகளாக இருந்திருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் இருந்திருப்பதாக காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்த கடத்தல் வழக்குல 5 பேரில் கைது செய்யப்பட்ட 5 பேர்ல காவல்துறையிலிருந்து ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த இந்த மகேஸ்வரி என்ற ஒரு பெண்ணும் முக்கியமான ஒரு குற்றவாளி இந்த கடத்தல் வழக்குல. அந்த மகேஸ்வரியினுடைய செல்போன் சிடிஆரை போலீசார் எடுத்திருக்கிறார்கள். அந்த சிடிஆரின் அடிப்படையில இதற்கு முன்பு எவ்வளவு நாட்களாக இந்த விவகாரம் குறித்து பேசினார்கள், இந்த கடத்தல் நடந்ததற்கு முதல் நாளும் அடுத்த நாளும் அன்றைய தினமும் யாரிடெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்று அந்த சிடிஆர் பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையில முக்கியமாக இந்த பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய அழைப்புகளும், அதே போன்று ஏடிஜிபி ஜெயராமுடைய அழைப்புகளும் இருந்திருக்கிறது. அது குறித்து பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஏன் அவர்களிடம் பேசினீர்கள், என்ன விவகாரம் குறித்து பேசினீர்கள், ஏற்கனவே இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் மகேஸ்வரி மற்றும் வழக்கறிஞர் சரத்குமார், நீங்கள் இந்த வழக்கில் பின்னணியில் இருந்தீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எந்த மாதிரியான உதவிகளை அவர்களுக்கு செய்வீர்கள், நேரடியாக அவர்களுக்கு ஆட்களை அனுப்பி இது குறித்த திட்டமிட்டீர்களா, இது போன்ற கடத்தல் நடத்துவதற்கு எதுவும் உங்களுக்கு தெரிந்து இது நடந்ததா, அது குறித்து முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லப்பட்டதா போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்து இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கைதான வழக்கறிஞர் சரத்குமார் என்ற ஒருவர் இருக்கிறார். அவருடைய காரும் இதுல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் பூவை ஜெகன்மூர்த்தியுடைய தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அதனுடைய நம்பகத்தன்மை குறித்தும் அது குறித்த விவரங்களையும் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். அதே போன்று இந்த விவகாரத்துல இவ்வாறு தொடர்ந்து பேசி இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தால் பெண் வீட்டாருக்கு சாதகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பணம் கைமாறியதா, அது உங்களுக்கு தெரியுமா, அல்லது உங்களிடம் இது குறித்து பணம் எதுவும் கைமாறப்பட்டதா என்பது தொடர்பாக இந்த விசாரணையும் அதில் இடம்பெற்றிருப்பதாக, மொத்தமாக ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக இந்த விசாரணையில திருவள்ளூர் உட்கோட்ட டிஎஸ்பி தமிழரசி மற்றும் திருவலாங்காடினுடைய காவல் ஆய்வாளர் விசாரணை அதிகாரியுமான விசாரணை அதிகாரி நரேஷ், இந்த 2 பேருமே தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். அவர் கொடுக்கக்கூடிய விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக, வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை தகவல்ல தெரிய வந்திருக்கிறது. இன்னும் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய பல்வேறு விவரங்கள், குறிப்பாக ஏடிஜிபியினுடைய கார் பயன்படுத்தப்பட்டது என்றால் அது உங்களுக்கு தெரிந்து நடந்ததா, யார் மூலமாக அந்த கார் உள்ளே வந்தது, நீங்கள் அந்த காரை ஏடிஜிபியிடம் பேசிய போது அவர்களிடமிருந்து வாங்கினீர்களா, அதற்காக வாங்கினீர்களா, அல்லது யார் மூலமாக அந்த கார் வந்தது, பிறகு ஏன் அந்த காரை எங்கே மறைத்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் தொடர்ந்து அவரிடம் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த விசாரணை இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலே நீடிக்கும் என்றும், அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது நீதிமன்றத்துல இந்த அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதே வேளையில ஒரு முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இவருக்கு ஜெகன்மூர்த்திக்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வேறு ஏதும் நிபந்தனைகள் இருக்கிறதா, அல்லது அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பட்சத்துல அடுத்த கட்டமான சட்ட நடவடிக்கை காவல்துறை என்ன மேற்கொள்வது என்று ஒரு பக்கம் உயரதிகாரிகளும் இது குறித்து ஆலோசித்து வருகிறார்கள். விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரிகள் டிஎஸ்பியும் காவல் ஆய்வாளரும் இது குறித்த விவரங்களை உடனுக்குடன் உயரதிகாரிகளுக்கு அது குறித்து தெரிவித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.